ஜிகே சார், புது சேல்ஸ் மேனேஜர் யார் சார்? சேர்மனோட ஒய்ஃபுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பாவோட மாமே மகளுக்கு மச்சின நம்பி பொண்டாட்டிக்கு சகல ரொம்ப நெருக்கமான உறவு. அந்த வேலைக்கு தான் இன்டர்வியூ நடந்துச்சே சார். அதுதானே நடந்துச்சு. இன்டர்வியூக்கு வேலைக்கு என்னப்பா சம்பந்தம்? இவ்வளவு பேசுறிய, இங்க நீ எப்படி வேலைக்கு சேர்ந்த? சேர்மனோட ஒய்ஃபுக்கு. போதும் சார், ரொம்ப கொடுப்பா. அதனாலதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மேடம். என் பக்கம் தப்பு இல்ல. நீங்க தான் ஜிஎம் கிட்ட சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணணும் மேடம். சட்டன்லி, நான் ஜிஎம் கிட்ட இத பத்தி பேசுறேன். என்னால முடிஞ்ச உதவிய நான் கட்டாயம் செய்றேன். ரொம்ப நன்றிங்க. டோன்ட் வரி. சார் டீ. நீ இந்த ஆபீஸுக்கு புதுசா? ஆமா சார். நான் டீயே சாப்பிடுறது இல்ல சார். இது நம்ம கம்யூனிட்டி சார். அதனால தான் சாப்பிடுறது இல்ல. போய் நல்லா காஃபி கொண்டா. எஸ் சார். Yes, Swanti India. May I know who's calling, sir? From Bombay. Yes, sir. He's here. Just a moment, I'll call him. ஹலோ. பாம்பே கால் குரங்க. குரங்க? ஓ, ராதா கழுதையா? ராதா, காதல் வராதா? என்ன கேலி பண்ண கூட உங்களுக்கு சினிமா பாட்டு தான் கிடைச்சதா? இது அந்த காலத்து நல்ல சினிமா. ஆமா, கூப்பிட்டியா? என்ன விஷயம்? பாம்பே கால் மிஸ்டர். ஓகே ஓகே, கனெக்டட். He's on the line. Speak on, sir. ओ, जवाहरलाल सेठ जी नमस्कार. कैसे हैं? भाभी कैसे हैं? बच्चे कैसे हैं? हाँ, मैं अच्छा हूँ. हाँ, मेड्रास से अपड़म भेजा. कैसा? अपड़म, पापड़ पापड़ मिला? बहुत अच्छा. பண விஷயம் என்னாச்சு? அமிச்சிட்டீங்களா? வெரி குட். நம்பர் 2 தானே? अच्छा अच्छा. ओके ओके. लेटेस्ट टाइप பண்ணி டேபிள்ல வச்சிடு. சார் காபி? என் டேபிள்ல வை. Good morning, sir. Very good morning. Good morning, sir. Yes, sit down. Thank you, sir. பாம்பே கால் வந்துடுச்சு சார். விஷயம் செட்டில்டு தானே? பணம் வந்துடுச்சு சார்.
நம்பர் 2 தானே? எஸ் சார். கோபி, இன்னைக்கு ஈவினிங் நான் கிளப்புக்கு போறேன். லில்லி அங்க வந்துடுவா சார். வெல் டன் மை பாய், வெல் டன். நம்ம ஃபேக்டரியில மாசம் 500 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும்? லஞ்சம் இல்ல சார், அன்பளிப்பு, நிதி உதவி 2000 ரூபாய் கொடுக்கலாம். நியாயம். நம்ம யூனியன் பிரசிடென்ட் 5000 ரூபாய் கேக்குறானே, அநியாயமா இல்ல? ஏப்பா தியாகராஜா, நீ எவ்வளவு கொடுத்து சேர்ந்த? 3.5 சார். ஏன்பா 3 கொடுத்து சேர்ந்திருக்கிற, உன்னையே சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறான். ஆமா, வேலையில சேர்ந்து 6 மாசம் இருக்குமா? அவ்வளவுதான் சார் ஆகுது. இன்னும் ஒரு 500 ரூபாய் தயார் பண்ணிக்க, சஸ்பென்ஷனையும் உடைச்சிடலாம், பர்மனண்டாவும் ஆயிடலாம். முயற்சி பண்றேன் சார். வணக்கம் சார். வணக்கம். குட் மார்னிங். வாங்க பிரசிடென்ட் சார், உங்களுக்கு 100 வயசு. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எப்ப வந்தீங்க? இன்னைக்கு காலையில் தான். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாடே கடங்கார நாடு, நாம மட்டும் நல்லாவா இருக்க முடியும்? ஜிஎம் இருக்காரா? சேர்மனை பார்க்க போயிருக்காரு, வந்துருவாரு. சார் ஒரு உதவி, என்ன? இவரு நம்ம தியாகராஜன், குடவுன் இன்சார்ஜ், சஸ்பென்ஷன்ல இருக்காரு. நீதான தியாகராஜனா? ஆமா சார். உண்மையான காரணத்தை என்கிட்ட சொல்லு. எனக்கு போன வாரம் தான் சார் கல்யாணம் ஆச்சு. அதுக்கு மறுநாளே நைட் ஷிப்டுக்கு மாத்திட்டாங்க. எனக்கு டே ஷிப்ட் வேணும்னு மேனேஜர்ட்ட கேட்டேன். அதுக்கு அவர் ஏதோ தப்பா பேசிட்டாரு. அதனால கோவத்துல நானும் 2 வார்த்தை பேசிட்டேன். அதுக்கு போய் கவலைப்படாத, நான் ஜிஎம் பேசுறேன். தியாகராஜா வாயா வாயா. பிரசிடென்ட் ஐயாவை கொஞ்சம் கவனிச்சுக்க. எஸ்டேட்ல சூழ்நிலை அவ்வளவு சரியா இல்ல சார். தேயிலை தொழிலாளிகள்லாம் நிர்வாகத்துக்கு எதிராக திரண்டுட்டு இருக்காங்க. நீங்க வேடிக்கை பாக்குறீங்க இல்ல? நிலைமை என்ன மீறி போச்சு சார். தொழிற்சங்க செக்ரட்டரி தண்டபாணி நானும் சேர்ந்துதான் இங்க வந்திருக்கோம். தண்டபாணி பார்ட்டி செக்ரட்டரி கலந்துகிட்டு ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்க போறான். ஸ்ட்ரைக்? ஆமா சார். என்னால ஒண்ணும் பண்ண முடியல. எஸ், தொழிலாளிங்க ஒத்துமை உடைக்க உங்களால முடியல, உருவாகிற ஸ்ட்ரைக்கை தடுக்க உங்களால முடியல. ஆனா இதுக்காக மேனேஜ்மெண்ட் இருந்து பணம் வாங்கிக்க மட்டும் உங்களால முடியுது இல்ல? இது வரைக்கும் அனபிஷியலா நீங்க எவ்வளவு பணம் வாங்குனீங்கன்னு நான் காட்டட்டுமா? என் கணக்கு நீங்க பார்த்தா அப்புறம் கம்பெனி கணக்கு நான் பார்க்க வேண்டி வரும் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கியா? வர சார், போலாம். அந்த தண்டபாணி தான் சார். தண்டபாணி? தண்டபாணி? அந்த தண்டபாணியோட வேலை என்ன? அவனும் கஷ்டப்படுறவன் தான் சார். கஷ்டப்படுறவனுக்கு பணம் தான் கடவுள். பிரசிடென்ட் இந்தாங்க, இதை வச்சு அந்த தண்டபாணி வாயை மூடுங்க, ஸ்ட்ரைக் ஓடுங்க. காபி சாப்பிடுங்க. போதும் போதும், ரொம்ப அழகுதான். இப்ப சொல்லுங்க, யாரோ முக்கியமானவங்களை சந்திக்க போறோம்னு சொன்னீங்க. யார் அவங்க? பேஷன்சி. ஷோ, எனக்கு தொடரும்னு போடுற கதையே பிடிக்காது. என்ன சாப்பிடுறேனே? இப்ப நாம பார்க்க போறது பார்க்க போறது டவல் டவல் டவல். ஷோ, டவல் வர டேக். பார்க்க போறது எங்க அம்மாவை தான். உங்க அம்மாவியா? எஸ், மை மதர். என்ன கோபி இது உங்க அம்மா? போடு போடு. கொடுத்துருங்க கோபி. உயிரோட தான் இருக்காங்க, இந்த ஊர்ல தான் இருக்காங்க. ஆனா என்னோட இல்ல. உங்களோட இல்லையா? என் கண்ணாடி எங்க வச்சிருக்கேன். ஏதாவது நீங்க என் உயிரை எடுங்க. இந்தாங்க. தேங்க்யூ. கஸ்தூரிபா அனாதாசிரமத்துல அதோட தலைவியா இருக்காங்க. உங்க அம்மா இதுக்கு ஆசிரமத்துல தனியா இருக்கணும்? அந்த ஆசிரமம் எங்க தாத்தா சாந்தமூர்த்தியோடது. அவர் சுதந்திர போராட்டத்தில் கலந்துகிட்டு பல வருஷம் ஜெயில இருந்தவர். அவர் போனதுக்கு பின்னால எங்க அம்மா அந்த ஆசிரமத்தை பொறுப்பெடுத்து அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் சின்ன வயசுல அந்த ஆசிரமத்துக்குள்ளதான். இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, அம்மாவோட இருக்கலாமே. அம்மாவுக்கு என்னோட இருக்கு பிடிக்கலையே. அம்மாவை நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாமே கோபி. இன்ஃபேக்ட் ராதா, நான் உங்க அப்பாவை சந்திச்சு நம்ம கல்யாண விஷயமா பேச வரைக்கும் இந்த உறவுகளை பத்தின அர்த்தமே எனக்கு புரியாம தான் இருந்துச்சு. நீ என்ன அனாததானடா, அப்பா அம்மா இல்லாதவன், உன்னை நம்பி எப்படி பொண்ணு கொடுக்கறதுன்னு நேரடியா சொல்லல, ரொம்ப நாகரிகமா சொன்னார் உங்க அப்பா. நானும் அம்மாவை என்னோட வந்திருக்க சொல்லி கூப்பிட்டு தான் இருக்கேன். அவங்கதான் வரேன் வரேன்னு சொல்லி வராமையே இருக்காங்க. உங்களுக்காக நானும் அம்மாவை கேட்கிறேன் கோபி. ப்ளீஸ் டூ. புள்ள கூப்பிட்டு வரல, மருமகளுக்காக வராங்களான்னு பாப்போம்.
வாங்க கோபி, சௌக்கியம் தானே? இருங்க, அம்மா வர சொல்றேன். சரி. ராதா, இந்த இடத்துல தான் நான் திருடனாக்கப்பட்டேன். ஆமா, திருடன் பழி சுமத்தப்பட்டேன். அப்ப நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். யாரும் ஆசிரமத்தில் இருந்த பணத்தை திருட்டாங்க. அந்த பணத்தை நான் தான் திருடனேன்னு இதோ இப்ப போனாங்களே அந்த அம்மா என் மேல சந்தேகப்பட்டாங்க. அம்மா என்ன தன்னோட மகனு கூட பார்க்காம அத்தனை பேருக்கு முன்னாலேயும் என்ன மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. ஆனா நான் கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்கவே இல்லை. அதனால எனக்கு இந்த ஆசிரமத்துல இடம் இல்லன்னுட்டாங்க. அம்மா, நீங்களே என்ன பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் ஒரு மனுஷனா எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் உருவாக்கிட்டு தான் உங்க முகத்துல முழிப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பணத்தை சம்பாதிச்சிட்டேன். ஆனா தாயன் விழுந்துட்டேன். அதோ அம்மா, எப்படிமா இருக்கீங்க? இங்க நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம்பா. போன தடவை வந்தப்ப நான் சொன்னேன் இல்லம்மா, அந்த ராதா தான் இது. அடுக்குமா, உட்காருமா. ஒரே ஊர்ல இருந்துகிட்டு நீங்க ஒரு இடத்துலயும் நான் ஒரு இடத்துலயும் இன்னும் எத்தனை நாளுக்கு தான் நாம பிரிஞ்சிருக்க போறோம். நீங்க இருந்தும் நான் அம்மா இல்லாத அனாதையா இருக்கேன். பிளீஸ் என்னோட வந்துருங்கம்மா. நீயும் வரும்போதெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்க. நீங்களும் வராமையே தான் இருக்குங்கம்மா. எப்படிப்பா வர முடியும்? இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரே குடும்பமா வாழ்ந்துட்டோம். அவங்கள விட்டு பிரியறதுன்னா இவங்க மேல செலுத்துற பாசத்துல 100ல 1 பங்காவது என் மேல காட்டுங்கம்மா. ரொம்ப நாள் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம் என்னோட வந்துருங்கம்மா பிளீஸ். போயிட்டு வாங்க சிஸ்டர். உங்க புள்ள எவ்வளவு நாளா கூப்பிடுது, பாவம். ஆமாம்மா, எனக்காகவாது நீங்க வரணும். நானும் இவர் வீட்டுக்கு இது வரைக்கும் போனதே இல்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாமா? ஆசிரமத்து வேலை எல்லாம் விட்டுட்டு. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க சிஸ்டர். ஆமாம்மா, பிளீஸ் வாங்கம்மா. ப்ளீஸ்மா. ஏன்பா, போன தடவை வரப்போ ஸ்கூட்டர்ல வந்தியே? இப்ப ஆபீஸ்ல எனக்கு கார் கொடுத்திருக்காங்கம்மா. உங்க பிள்ளைய நீங்க சாதாரணமா நினைக்காதீங்கம்மா. எங்க கம்பெனியோட ஜிஎம். இவன் எப்பவுமே எனக்கு கோபி தான். வாங்கம்மா. ஆமா, இது எங்க அம்மா, அது ராதா. வணக்கம்மா. வாங்கம்மா, உள்ள வாங்கம்மா. அம்மா, என் பங்களா எப்படிமா இருக்கு? இருக்கு. பரவாயில்லையே, தாத்தாவை இன்னும் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கியே. எப்படிமா மறக்க முடியும்? ராதா, உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. நான் எனக்கு இது அவசியமா இருக்கு. வீடு அந்தஸ்தின் அடையாளம் ராதா. இல்ல கோபி, வீடு ஒரு அடிப்படை தேவை, அவ்வளவுதான். ஓகே, கம் ஆன், ஹேவ் இட். தேங்க்யூ. எம்எஸ் படம் இருக்காப்பா? இல்லம்மா, எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக் தான் பிடிக்கும். சாப்பிடுங்கம்மா. நான் அதெல்லாம் சாப்பிடுறது இல்ல. இவ்வளவு அழகான வீட்டுல பூச்செடி வச்சா இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும். பொண்ணு இருக்கிற இடத்துல தாமா பூ இருக்கும். இப்போ நீ வந்துட்ட, இனிமேல் இதெல்லாம் நீ தான் கவனிக்கணும். என்ன தண்டபாணி இது? குழந்தையாட்டமா? எத்தனை வயசான என்ன தோழரே, பொம்மை வச்சு விளையாடுறப்ப கூட சந்தோஷமா தான் இருக்கு. உன் மக கேட்டுச்சாக்கும். கேட்டதோட வெள்ள தோழரே, ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து ரயில் கிளம்புறப்ப கூட அப்பா வர்றப்ப பொம்மை வாங்கிட்டு வர மறந்துடாதீங்கப்பா சொல்லிக்கிட்டே நின்னா. அப்ப வாங்கிட்டு போக வேண்டியதுதான், இன்னும் நிறைய வாங்க கூடாது. தண்டபாணி,
அப்படியே உன் வீட்டுக்காரங்க ஏதாச்சும் வாங்கிட்டு போப்பா. தள்ளுபடி போக 35 ரூபாய்க்கு பிரமாதமான புடவை வாங்கியிருக்கேன். எனக்காகவும் என் குழந்தைகளுக்காகவுமே வாழ்ற அவளுக்கு என்னால செய்ய முடிஞ்சது அவ்வளவுதான். 35 ரூபாய்க்கெல்லாம் புடவையா? என்ன பாரு, வரலுக்காத்த வைக்கதோட சிறுக கட்டி பெருக வாழ்வோம். அடாடாடா, இந்த நாட்டுல இல்லாதவன் தான் வேதாந்தம் பேசுறான். நாமெல்லாம் இல்லாதவங்க தானே தோழரே. நாமும் இருக்கிறவங்கள மாறிட்டா. அலாவுதனோட அற்புத வழக்கு உங்ககிட்ட எப்ப வந்தது? விளையாட்டுல தண்டபாணி, நிஜமா தான் சொல்றேன். வாய்ப்பு தேடி வர்ற போது அதை பயன்படுத்திக்கிறவன் தான் புத்திசாலி. நீ நினைக்கிற மாதிரி நிர்வாகம் அவ்வளவு மோசமா இல்ல. நாம இப்ப ஸ்ட்ரைக் பண்ண போறது அவ்வளவு சரின்னு எனக்கு படல. ஏன்னா அதுக்கு இன்னும் காலம் கனியில. அதனால நிர்வாகத்தை கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போனா உனக்கு நல்லது. நிர்வாகம் உன் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்கு. அதனால இப்ப ஸ்ட்ரைக் தேவையில்லை, பேச்சுவார்த்தைகள் மூலமாவே பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம்னு நீயே தொழிலாளிங்க கிட்ட சொல்லணும். நம்ம தொழிலாளிங்க உன்னை முழுக்க முழுக்க நம்புறாங்க. அதனால அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி அவங்க கவனத்தை திசை திருப்பணும். அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாம பாத்துக்கணும். இதை செஞ்சா இந்த பணம் அவ்வளவு உனக்கு தான். இது வெறும் அட்வான்ஸ் தான். அப்புறம் நிறைய கிடைக்கும், கேட்கிறப்பெல்லாம் கிடைக்கும். என்னப்பா சிரிக்கிற? நிர்வாகம் கொடுக்கிற சாவிக்கு நீங்களும் நல்லாவே தாளம் போடுறீங்க. தண்டபாணி, ஓட்ட குடிசையை தவிர உனக்கு ஒரு நல்ல வீடு இருக்கா? இல்ல. போட்டுக்க ஒழுங்கான துணிமணி இருக்கா? இல்ல. அவசர தேவைக்கு பேங்க்ல ஏதாவது பணம் இருக்கா? இல்ல. பரம்பரை சொத்தாவது ஏதாவது இருக்கா? இல்ல. அப்புறம் வேற என்னதான் இருக்கு உங்ககிட்ட? லட்சியம் இருக்கு, கொள்கை இருக்கு, தத்துவம் இருக்கு, மனுஷனுக்கு இருக்க வேண்டிய தன்மானம் இருக்கு. என்னோட உழைக்கிற லட்சக்கணக்கான தோழர்கள் இருக்காங்க. வீடு, துணி, சொத்து, பணம். இதெல்லாம் மேடையில போய் பேசி மாலை போடுவாங்க. ஆனா அந்த மாலையை விட்டு அரிசி வாங்க முடியாது. உன்ன மாதிரி மானத்தை விட்டு என்னால அரிசி வாங்க முடியாது. தேயிலை தோட்ட தொழிலாளி ஒவ்வொரு நாளும் அடுத்த வேளை சோத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கான். மனுஷன் இங்க மாட்டை விட கேவலமா கொத்தடிமையா நடத்தப்படுறான். அவன் வீட்டு பொண்ணுங்க முதலாளிகால மானமங்கப்படுத்தப்படுறாங்க. இதையெல்லாம் எதிர்த்து தொழிலாளி போராட்டம் பண்ண வந்தா உன்ன மாதிரி நாயிங்க எச்ச காசுக்காக அவனுக்கு துரோகம் பண்றீங்க. உனக்கெல்லாம் ஒரு தொழிற்சங்க, நீ எல்லாம் ஒரு பிரசிடென்ட். துரோகி. உனக்கெல்லாம் எதுக்கியா வேஸ்டி? வரலட்சுமி வேணாங்காத. வாய்ப்பை தவற விடுறவன் முட்டாள். முதலாளியோட பூட்ஸ் கால நக்கி பிழைக்கிறத விட முட்டாள்தனமா வாடுறதுல தப்பு இல்ல. என் உடம்புல கடைசி சுட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் நான் தொழிலாளிகளுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். தலைவரே, நாளை காலையில நம்ம கட்சி ஆபீஸ்ல எல்லாருக்கும் முன்னால உன் முகத்திலே நான் கிழிக்கலனா, நிர்வாகத்தோட அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தலனா என் பேரு தண்டபாணி இல்ல. உழைக்க தெரியாதவன். வாழ்க்கையில பணம் தான் முக்கியம்னு எனக்கு படல. வர வர நீயும் அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாத. ஏனோ நம்ம சமூகத்துல தங்கத்துக்கு தான் மரியாதை. தங்கமான மனசுக்கு இல்ல. நல்ல குணத்தை அடகு வச்சுக்கிட்டு 10 பைசா கூட தரமாட்டேன் எந்த வட்டி கிடைக்காரனும். அனுபவம் கத்து கொடுக்கும். நாங்க 2 பேரும் ஒன்னாயிட்டோம். நீ மட்டும் தான் தனியா நிக்கிற. தனியா நிக்கிறேனோ கூட்டத்தோட நிக்கிறேனோ, நான் என் சொந்த கால தான் நிக்க ஆசைப்படுறேன். அம்மா, ராதாவை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அப்படியே நான் டின்னருக்கு போறேன். வர லேட் ஆகும். நீங்க எனக்கா காத்திருக்க வேண்டாம். அதான் போலாமா? போயிட்டு வரேம்மா. அடிக்கடி வாமா. நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் நான் அடிக்கடி வருவேன். வாமா. இந்த வீட்டுல நிரந்தரமா இருக்க வேண்டியவளே நீ தானே. போயிட்டு வாமா. நீங்க பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் இவர் என்கிட்ட தோத்துக்கிட்டு தான் இருக்காரு. திரும்ப திரும்ப நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த முறையாவது சரியா வரணும்னு கடவுளை வேண்டிக்கங்க.
இப்படித்தான் அடிக்கணும். சரியா அடிக்கலையே. இப்படி வாங்க, நான் சொல்லித்தரேன். சார் லில்லி இதில் எக்ஸ்பர்ட். போய் கட்டுங்க சார். Come on. கட்டுங்க. இப்படி பிடிக்கணும். தொப்பையை கொஞ்சம் குறைச்சா நல்லாவே விளையாடலாம். இப்படித்தான் புஷ் பண்ணணும். அப்பத்தான் பந்து பாக்கெட்டுக்குள்ள நுழையும். கிளீன் பாக்கெட். ஸ்மார்ட். இதுதான் சரியான விளையாட்டு. காயப்படுமா? காய்தான் சார். ஷிட். தண்டபாணி சம்மதிக்கல சார். அது மட்டும் இல்ல, நான் மேனேஜ்மெண்ட்டுக்கு உடந்தையானவங்கிற விஷயம் வெளிப்பட்டு போச்சு. நாளைக்கு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி வரைக்கும் செய்தி போயிடும். மேனேஜ்மெண்ட் பணத்தை கொடுத்து ஸ்ட்ரைக்கை உடைக்க முயற்சிக்குதுங்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சா நிலைமை இன்னும் மோசமாயிடும். என் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவான் தண்டபாணி. ஓகே, இப்ப நீ பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸ்ட்ரைக் உடைக்க நான் பணம் கொடுத்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாது. சரி சார். ஆனா தண்டபாணி வாய மூட சொல்லுங்க கோபி. ஐ மீன் தண்டபாணியோட வாய. மச்சி, செத்து போட்டோம். அந்த செத்து போயிட்டான் சார். அட பாவீங்களா, நான் அவனை கொல்லவனா சொன்னேன். காரியத்தை கெடுத்துட்டீங்களே. அது சரி, மற்றவங்கள எங்க? நான் அடிச்சடியில தான் செத்து போயிட்டான்னு வழி என்னால போட்டு அவங்க ஓடிட்டாங்க சார். இப்ப பாடி எங்க இருக்கு? அடிச்சு போட்டு தான் சார் கிடக்கும். யார் கல்யாணம் பட்ட போலீஸ் கேஸ் ஆயிடுமே. இப்ப என்ன சார் செய்யறது? என்கிட்ட இந்த பக்கம் தலை கட்ட கூட. யாரது? யார் நீங்க? ஜிஎம் இருக்காங்களா? அவர் இப்பதான் படுத்தாரு. நீங்க யாரு? அவருக்கு வேண்டி வந்தா உடனே நான் அவரை பார்க்கணும். கொஞ்சம் இருப்பங்கம்மா. என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க யாருமா? அவருடைய அம்மா தான். அவர்கிட்ட சொல்லணும். உடனே அவரை இருப்பங்க. பிரசித்தி வந்திருக்கான்னு சொல்லுங்க. அவர் ஏன் வந்துருவார்? கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன்.
கோபி கோபி யாரோ பிரசிடண்டா உடனே அவனை பாக்கணுமா? எல்லாம் நாளை காலையில பார்க்கலாம், இப்ப போக சொல்லுங்கம்மா. ஏதோ அவசரமான விஷயமா, உடனே அவனை பாக்கணுமாப்பா. எழுந்துருப்பா. என்னம்மா? இந்த சார் தப்பு நடந்து போச்சு சார். நம்ம ஆளுங்க தண்டபாணி கொண்டுட்டாங்க சார். அடிச்சு பாடி போட்டு வந்துட்டாங்க சார். இப்பதான் ஒரு ஆளு தகவல் சொன்னா சார். கொண்டுட்டாங்களா? ஆமா சார், நாம அடிக்கத்தான் சொன்னோம். அந்த பாவை பசங்க கொலையா போயிட்டாங்க சார். அதுவும் சரிதான். நான் காய நகர்த்ததான் சொன்னேன், வெட்டியே போட்டாங்களா? குட். தண்டபாணி இருக்கிறத காட்டிலும் அவன் செத்து போறதுதான் நல்லது. கோபி, யார் அந்த தண்டபாணி? அவன் ஒரு வாக்கிறமா, அவன் சாகிறதுனால யாருக்கும் நஷ்டம் இல்ல. இன்ஃபேக்ட் அவன் செத்து போனாதான் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பணம் கிடைக்கும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம பேசுறீங்களே அம்மா. இந்த அநியாயத்தை கேளுங்க அம்மா. தண்டபாணி நம்ம யூனியன் செக்ரட்டரிமா, புள்ள குட்டிக்காரன். நிர்வாகத்துக்கு ஏதாவது ஸ்ட்ரைக்கு தூண்டி விட்டான்னு உங்க பிள்ளைக்கு அவன் மேல கோபம். ஒரு விதத்துல நானும் அவன் சாவுக்கு காரணம் அம்மா. நீங்க 2 பேரும் சேர்ந்து அவனை கொண்டுட்டீங்களா? அம்மா, அவன் அடக்கி வைன ஜிஎம் தான் சொன்னார், பணமும் கொடுத்தார். அந்த பணத்தை பார்த்தோன்னு நானும் புத்தியா இருந்துட்டேன். ஆனா சத்தியமா அவனை கொல்லணும்னு நான் நினைக்கலம்மா. கோபி, பணம் கொடுத்து ஒரு தொழிலாளியை கொல்ற அளவுக்கு நீங்க இருக்க மாட்டியாப்பா? அம்மா, நான் ஜிஎம்மா இருக்கணும்னா, நீங்க ஜிஎம்மோட அம்மாவா இருக்கணும்னா தண்டபாணி மாதிரி ஆட்கள் செத்துதான் ஆகணும். பிரசிடென்ட், நாளை காலையில நம்ம 2 பேரும் தண்டபாணிக்கு மலர் வளையம் கொண்டு போய் வைப்போம். அவன் பொண்டாட்டி நம்மளை பார்த்ததும் தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு அலறுவா. அவ கையில ஒரு 10,000 ரூபாய் வைப்போம். பணத்தை பார்த்தா தண்டபாணியை மறுபடியும் உயிரோட பாக்குறத காட்டிலும் அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஓகே? அட பாவி, நீ இவ்வளவு கல்லஞ்சக்காரன் ஆயிட்டியாடா. பணம் பணம்ங்கிறியே, பணத்தால போன உயிரை உன்னால திருப்பி தர முடியுமா? அப்பா இல்லாம அநாதையா கிடக்குற அவன் குழந்தைங்களுக்கு உன் பணம் என்ன சமாதானம் தர முடியும்? புருஷனை எழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்க அவன் மனைவிக்கு உன் பணம் என்ன ஆறுதல் தர முடியும்? ஐயோ கோபி, காசு கொடுத்து தங்கத்தை தான் வாங்க முடியும். நீ தாலிய வாங்கிட்டியடா. பணக்காரன் ஆயிட்டேன் பெருமைப்பட்டிய. இப்போ கொலைக்காரன் நிக்கிறியடா. கூலிக்காரனுக்காக நீங்க ஏமா அழுத்துக்கிறீங்க? நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க, நாங்க பாத்துக்கிறோம். கோபி, கூலிக்காரன் அலட்சியமா பேசுறியே. நீ ஏன் ஒரு கூலிக்காரனோட மகன் தாண்டா? நானும் ஒரு காலத்துல தேயிலை தோட்டத்து தொழிலாளி இருந்தவ. வெகு காலம் எங்கு பாயுதங்கள் வேர்வை, ஒரு நாளில் காண வேண்டும் நல்ல வாழ்வை. பொன் பூக்கும் மாமலை ஒருத்திருக்கு பசுமை தேயிலை, என்றாலும் எங்கள் ஆளை கந்தலே. ஒரு நாள் வருமா இருநாளே, ஒரு நாள் வருமா இருநாளே. வெகு காலம் இங்கு பாயுதங்கள் வேர்வை, ஒரு நாளில் காண வேண்டும் நல்ல வாழ்வை. ஜாதி மத மொழியில் 1000 வேதம் காணலாம். ஏழைகளின் குடிசை கூழிலே வேதம் ஏதடா.
ரோதையிலே வேகுதே தேகம் தீயிலே காடுகளிலே காடுகளிலே கூடுகள் தேடும் கூலிகை கண்ணாடி வீட்டில் மாடி வாசிகை வெகு காலம் இங்கு பாயுதங்கள் வேர்வை ஒரு நாளில் காண வேண்டும் நல்ல வாழ்வை சேரியின் மழலை தாயிடம் ஓடும் போதிலும் தேயிலையின் பொதிகள் எண்ணவே சொல்லும் மேலிடம் போர் உறவை எண்ணியே ஏங்கும் பெண்மனம் மாலைதனிலே மாலைதனிலே வேலைகள் ஓயும் நேரமே விடிகாலை காணும் நாளை வானமே வெகு காலம் இங்கு பாயுதங்கள் வேர்வை ஒரு நாளில் காண வேண்டும் நல்ல வாழ்வை பொன் பூக்கும் மாமலை போற்றிருக்கு பசுமை கேயிலை என்றாலும் எங்கள் ஆடை கந்தலே ஒரு நாள் வருமா திருநாளே ஒரு நாள் வருமா திருநாளே மேனேஜருடைய உத்தரவை உங்களுக்கு வாசிக்கிறேன். திருநெல்வேலி ஜில்லா கோவில்பட்டி தாலுகா குருமலை கிராமத்தைச் சேர்ந்த இந்த வெள்ளைப்பாண்டி தன்னுடைய தகப்பனாருடன் 25 வருஷத்திற்கு முன்பு 10 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி இந்த எஸ்டேட்டில் கூலியாக வந்த இவன் தகப்பன் கொண்ட கடனையும் அவருடைய மரணத்துக்கான செலவையும் இன்னமும் உத்தியோகம் செய்து தீர்க்கவில்லை. இந்த நிலைமையில் 6 மாதத்திற்கு முன்பு பிறைத்தரக்காரருக்கும் கங்காணிகளுக்கும் பட்ட கடனை நாணயமாக உத்தியோகம் செய்து தீர்க்க மனமில்லாமல் வீட்டில் விளக்கை பொருத்தி தான் இருப்பது போல் பாவனை செய்துவிட்டு பெண்டாட்சி பிள்ளையுடன் தப்பித்து போய்விட்டான். ஜெனரல் மேனேஜர் டீப்லாண்டர் அசோசியேஷனுடன் கீழ்தேசத்து அரசாங்கத்துடனும் தொடர்பு கொண்டு மிகவும் சிரமத்தின் மேலில் கண்டுபிடித்து இந்த திருடனை திருப்பி
ஏற்பட்ட செலவு 15 ரூபாய் 4 அணா. இவ்வளவு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்திய இந்த வெள்ளைப்பாண்டி மயங்கி விழும் வரை சவுக்கால் அடிக்கப்பட்டார். இந்த கடன் தீரும் வரை இவனோ இவன் பிள்ளைகளோ இவன் பிள்ளை வைத்து பிள்ளைகளோ இந்த எஸ்டேட்டை விட்டு போகக்கூடாது. இதேபோல் கொத்தடிமை காலம் முடிவதற்குள் நீங்கள் யாரும் வெளியேற முயற்சி பண்ணக்கூடாது என்பது துறைத்தனக்காரரின் உத்தரவு. மனுஷனா வாழாம கொத்தடிமையா மிருகமா வாழ்ந்துட்டு இருந்த காலம். கொடுமைகளை தட்டி கேட்க யாருக்குமே துணிச்சல் இல்ல. நாங்க ஊமையா சும்மா வேடிக்கை பாக்குற வேடிக்கை மனுஷங்களா இருந்தோம். இந்த அநியாயங்களை கேக்குறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்ச போதான் அவர் வந்தார். உள்ள இருக்கானே அவன் தான் கண்ணன் சூப்பர்வைசர். இங்க அவன்கிட்ட போ, என்ன வேலைன்னு சொல்லுவான். அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் வேலை செய், புரியுதா? ஒரு நிமிஷம், உன்னை துறைக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு, அதனால இந்த வேலை கொடுத்திருக்காரு. முக்கியமா உங்க அப்பா பேரையும் துறை பேரையும் ரொம்ப முக்கியமா காப்பாற்றணும். என்ன செய்வியா? பொறுத்திருந்து பாருங்க. என்ன ஜோன்ஸ், ஆள் வந்ததுல இருந்து கைகால் சும்மா இருக்காது போல இருக்க. இதுதான் டீ ரோலர், ரொம்ப கவனமா இருக்கணும். தப்பி தவிர நிஜா சொக்கா பட்டா கூட போதும், ஆளையே உள்ள இழுத்து மென்னு துப்பிடும். ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? செல்லையா. சட்டைய உள்ள போடணும். சரி வா. சிமெண்ட் தர ஜாக்கிரதையா நடக்கணும். எசக பசங்க நடந்தா வழிக்கு விழுந்துடுவேன். நான் எந்த கேமராவுக்கு போகணும்? வேலாயத்தை போய் பாரு, அவர் உள்ள ரோத கேமராவுக்கு கூட்டிகிட்டு போவாரு. அப்புறம் வேலை முடிஞ்சுன்னு நீ பாட்டுக்கு போயிடாத, உன் கூட கொஞ்சம் பேசணும். பேசுவோம். பாதல ரொம்ப நேரமா நிக்கிறான், என்னன்னு கேளு. காளை மாடு வாழை தூக்கினா எதுக்குன்னு தெரியாது. டேய், வேண்டியதெல்லாம் ஒரே தவணையில கேட்டு வாங்கிக்க. பறவை அதுக்கு இதுக்குன்னு என்கிட்ட வந்து நிக்காத. பஞ்சபார கருவாடு, பேரு கால மருந்து, பிறந்த பிள்ளைக்கு குளிருக்கு ஒரு துணி, அப்படிதானுங்க. அடைச்சே, இவன் தொல்லையே பெரிய தொல்லையா போச்சு. சரி சரி, என் கூட கடைக்கு வந்து தொலை. பேசிக்காதீங்க கண்ணாணி. அதெல்லாம் பாபு அடைச்சி சும்மா இருக்கு பேசிக்காரப்பையா. ஐயா கண்ண, மாதளவ மாடத்திய நீ கட்டிக்கிறியா? பொம்பளைக்கு ரொம்ப அசிங்கம், எனக்கு கல்யாணமே வேணாம். போன மாசம் காலம் முடிஞ்ச காட்டுக்குள்ள போனா மாடசாமி அம்மனமா நின்றுகிட்டு கூட லட்சுமி அம்மனமா நிறுத்தி வச்சுக்கிட்டு அவன் மூஞ்சி எல்லாம் எச்சு பண்ணிக்கிட்டு இருந்தான். பார்த்ததும் மாடசாமி வந்து அப்பால ஓடிட்டான். அப்ப பாக்கணுமே லட்சுமிய. பொம்பளைங்க ரொம்ப அசிங்கம், எனக்கு கல்யாணமே வேணாம். பாபா இன்னுமா நீ ராக வைக்கல? நீதான் இன்னும் காயத்துல எழுதலையே. எல்லாம் அப்பயே எழுதிட்டேன், ராகவை. எனக்கு வேக வைக்க தெரியாது, நீதான் வச்சு விடணும். ஆமா, உனக்கு இதெல்லாம் தெரியாது. அடுத்த ஸ்டேஜ் ஜானகிராமனோட யாருங்க தெரியாம சிரிச்சு சிரிச்சு பேச மட்டும் தெரியுமாக்கும். மெதா பேசுங்க, அம்மா கல் வந்துரும் போல இருக்கேன். அம்மா காதல் வந்தா பரவாயில்ல, எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா என்னங்க தெரியுமில்ல. கையா கொடு. அடியாத்த விரலே உடம்பு போல இருக்க. ஆமா, நான் தொட்டா உடைஞ்சிரும், அவன் தொட்டா மட்டும் ரொம்ப சுகமா இருக்குமோ. பொம்பளைனாலே ஒரு தனி அழகுதான். கண்ணுக்குட்டி, இனிமே நம்ம 2 பேரும் வேலையே செய்ய வேண்டாம்னுட்டான் அந்த வெள்ளத்தோட. நீ ஒண்ணு மட்டும் செஞ்சா போதும்,
நீ வெள்ளத்துறைக்கு வப்பாட்டியா இருக்க, நான் சம்மதம் கொடுத்துட்டேன். அடப்பாவி, நீ என் புருஷனா? முடியாது, முடியாது, முடியவே முடியாது, முடியாது, முடியாது. சாப்பிட்டு படுத்துக்க, எனக்கா முடிச்சிருக்க வேணாம். ஒவ்வொரு ராத்திரியும் அம்மா குளிச்சு பொட்டை வச்சு கோயிலுக்கு போற மாதிரி துறை பங்களாக்கு போயிட்டு வந்தாங்க. அப்பாவே அனுப்பி வச்சார். அம்மா இஷ்டப்பட்டு இந்த காரியம் பண்ணலன்ட்டு எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் பயம்தான். ஏன் இப்படி பண்றேன்ட்டு அம்மா கிட்ட கேட்கணும்னு தோணும். ஆனா கேட்க மாட்டேன். காரணம், ஒரு தாய் கிட்ட மக இந்த விஷயத்த போய் எப்படி கேக்குறதுன்னு தயக்கம் தான். அழுக்கும் பாசையும் நிறைஞ்ச குளத்துல கூட அழகான அல்லிப்பூ பூக்குறது இல்லையா? இந்த கஷ்டமான வாழ்க்கைக்கு மத்தியிலும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தந்தது என் வீட்டை சுத்தி குப்பன் போத்திருக்கிற பூக்கள் தான். கொத்து கொத்தா பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைங்க மாதிரி பார்க்க பார்க்க ஆனந்தமா இருக்கும். அப்புறம் எனக்கு நானே கட்டிக்கிட்ட ஊஞ்சல்ல இந்த மண்ணோட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து நேரம் போறதே தெரியாம ஆடிக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு துரையோட நீ உட்கார்ந்து சாப்பிடணுமா? கூப்பிடுற. அம்மா அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிருக்காங்களப்பா. இல்ல ருக்கு, நீ அவரோட உட்கார்ந்து சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. இல்லையா துரை தப்பா நினைச்சுக்குவார். அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். You are most welcome. Take a seat. Give me a kiss. Don't scream.
போறேன்டா, ஆனா என் பொண்ணோட தான் போவேன். இந்த தேயிலை காட்டுக்கு பழைக்க வரும்போது என் கையை நம்பிதான் பழைக்க வந்தேன். இப்பவும் இதை நம்பிதான் வெளியே போறேன். என்ன மானம் கெட்ட பழப்பு. பாடி போலாம். நம்ம எங்கம்மா போறது? நம்ம ஜனங்க இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். இந்த ஜனங்க இத்தனை நாள் உன் கண்ணுக்கு படலையா? அம்மா அம்மா, வாழறப்போ புத்திய கடன் கொடுத்துட்டு இப்ப அழுது என்னம்மா பிரயோஜனம்? எழுந்துருமா, எழுந்துரு. என்னங்க இந்த நேரத்துல இங்க என்னங்க ஆச்சு? என்கிட்ட தயக்கப்படாம சொல்லுங்க. எச்சி சோறு 8 நாளைக்கு நிலைக்கும் கங்காணி. இது இப்படித்தான் போய் முடியும்னு நினைச்சேன். சரி சரி, உள்ள போங்க. இது ஒண்ணும் இங்க புதுசா நடக்கிற விஷயம் இல்லையே. ருக்மணி, உள்ள போ ருக்மணி, நம்ம வீடுதான். விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு நடந்து போச்சு. ஆமா, இப்ப உங்க வீட்டுக்காரங்க அந்த தேடி அவனை பற்றி மட்டும் கேட்காதே இல்லையா? அவனாலதான் நாங்க இந்த கதிக்கு ஆளாயிட்டோம். நீங்க ரொம்ப நொந்து போய் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. தொட்டு தாலி கட்டானேங்கிறதுக்காக தான் அவனோட இருக்க செல்லையா. இல்லாட்டி இந்த கட்டதுன்னு ஆர்த்து கையில கொடுத்துருவேன். இவன் குடிக்கிறதுக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காகவும் எல்லா பயகத்தையும் என்ன பரடி பரடி ஹிம்சை பண்ணான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ என்னமோ? என் பொண்ணு சத்தியமா சொல்றேன் இல்லையா, நான் இந்த வழியில நடந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். இது உங்களுக்கெல்லாம் கூட அசிங்கமா தெரியலாம். நான் இந்த அசிங்கத்திலேயே கிடக்கிறதுனால என் நடத்த எனக்கு அசிங்கமா தெரியல. இந்த மாதிரி வாழ்க்கை நமக்கெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கும் தெரியல. கொஞ்ச நாளைக்கு தான். நாம இன்னைக்கு நடத்துற வாழ்க்கை சத்தியம் நினைக்க வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாள் நாய் தூக்குற சத்தியமா உடையத்தான் போகுது. அன்னைக்கு நமக்கு நல்ல காலம் பிறக்கும். 2 மணி வச்சுட்டான். சீக்கிரமா போய் சொல்லுங்க. பட்ட மாதிரி மெதுவா நடந்து போயிட்டு இருக்கீங்களே. ஒன்னு நான் அகத்துல ருக்மணி, நாம 2 பேரும் நிதானமா போகலாம். நேற்று தான் சமைச்ச பொண்ணு மாதிரில இருக்க. ஒழுங்கிட்டு கக்கிடலாம். மொழு மொழுன்னு எவ்வளவு அழகா இருக்கா. பெத்தல போடையிலே கங்காணிக்கு வேற பொய்ய மேலே, குழந்தை கையிலே கங்காணிக்கு முறப்பைய மேல. என்னடி இழிக்க வேண்டியிருக்கு? குழந்தை இருக்கிற லட்சணமா இது? ஆளு மட்டும் பாட்ட சாட்டமா இருந்தா பத்தாது. சொன்னபடி கேட்டு ஒழுங்கா வேலை செய்யணும். ஏய், என்ன என்ன மறப்ப வேண்டி இருக்குது? துறையோட ஒப்பாண்டி மாவன்ற நினைப்போ கைப்பட்டவனை நெருங்கிறியே. கங்காணி இப்பதானே சமைஞ்சு வந்த புள்ள, இப்படி எல்லாரும் முன்னாடி கை வச்சா ஊசமா தானே இருக்கும். சொன்ன மாதிரி எல்லாத்தையும் உயிர்த்துட்டு வந்து நிக்கிறான்னு நினைச்சியா? தெரியுண்டி இவளை பத்தி. இவ குட்டுகளை சொல்லவா ஊடி நல்லவா? இவ ஆத்தா நடந்த நடப்பு தோட்டமே நாடுது. பொய்யார கொண்டையா தாழம்புவா. பல பெண்களோட வேலை பார்க்கிற எனக்கே பாதுகாப்பு இல்ல.
ஆம்பளைங்களோட வேலை பார்க்குற அம்மாவுக்கு எனக்கு பயமா இருந்தது. மாலை வரும் போது மனதினில் ஓடி வரும் உல்லாசம், நாளை வரும் காலை விடியலில் நாடி வரும் சந்தோஷம். ஆனந்தம் ஆனந்தம் என்றும் நான் உன்னோடு. என்னவோ சேதி மனம் பேச எண்ணும் பேசாது, காதலின் கீதம் இங்கு பாட வரும் பாடாது. ஏழை மனம் காணுவது ஏதேதோ பூங்கனவே. சரிக்கும் அவளை நீங்க செய்ய வேலைதானா? மாமா, இவர் ரொம்ப நல்லவர் மாமா. மாமனடி மாம, உங்க அப்பா கடனை உனக்கு பிறக்க போற பிள்ளை கூட தீர்க்க முடியாது. உங்க கடனை நானும் இவரும் தீர்த்துடுவோம் மாமா. அடிச்சிருப்பால பொட்டைங்க பின்னாடி சுத்தி வர கருப்புசாமியோட இந்த ஆளும் நீயுமா சேர்ந்து என் கடனை அடைக்க போறீங்களாக்கும். இவன் கொடுக்கிற செல்லா காசை கூட என் கையால போட மாட்டேன். மாறி என் கூட. சரிக்கும் அவளை உன் இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை எடுத்துக்கிறியா? கண்டனுடனே வெட்டி போட்டுடுவேன். ஜாக்கிரதை. ஏண்டி, உங்க அப்பனுக்கும் குடும்பத்துக்கும் கெட்ட பேரை கொண்டாட போறியா? இவரும் தான் அவரு வீட்டுக்கு போய் கோழிக்கறியும் தண்ணியும் சாப்பிட்டு வந்துச்சு மாமா. பேச மாமன உன்ன சொல்லணும்டா. அப்போ அந்த புள்ளாண்டா நம்ம ஜனம் இல்லைன்னு தெரியாம போச்சுக்கங்க. நீ சரி சரி, போனதெல்லாம் போட்டோம். நாங்க சொல்ற மாப்பிள்ளைய நீ கட்டிக்க போறியா இல்லையா? நான் அந்த மாப்பிள்ளைக்கு தான் வாழ்க்கைப்படுவேன். அப்படி என்னடி உனக்கு அவன் மேல ஆசை விழுந்துருச்சு?
அவர் என்ன கட்டிக்கிறதா பச்சை இலையில சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. நானும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அடி செருப்பால முளைக்கல்ல மூணல போடல அதுக்குள்ள நேர்ந்துக்கிட்டீங்களா? ஏன்பா எல்லாருமே சேர்ந்து ஏன் இந்த பொண்ணை இப்படி வதைக்கிறீங்க? நீ சும்மா இருடா. பெத்தவனை கேட்காம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு வந்திருக்கா. எம்பிட்டு கொழுப்படி உனக்கு. உனக்கு என்னடா 4 எடுத்து படிச்சவல்ல பேசுவ. இவ பாட்டுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த கங்காணிட்ட போயிட்டா நமக்குள்ள ஒரு ஆளு குறைஞ்சு போகுது. ஏமாவளா போயிட்டான் இல்லன்னா வாயில தான் கேட்டுடுவேன். சரி சரி அவனை மறந்துட்டு நாங்க சொல்ற மாப்பிள்ளை கட்டிக்க. என்ன? நான் 2 மாசமா குளியாம இருக்கேன். அவருக்குதான் உண்டா இருக்கேன். பாதாள காரியம் ரொம்ப மிஞ்சி போச்சு. இந்த செருக்கி அந்த பயலோட தள்ளி விட்டோம்னா உன்னை நட்டாத்துல விட்டுட்டு போயிடுவான். ஐயாக்கு என்ன பையன்னா வீட்டோட வச்சுக்கலாம். மாடா வளர்ப்பான். வேலைக்கும் போட்டு கஞ்சி ஊத்துனா போச்சேம்பா. அவதான் உண்டா இருக்குன்னு சொல்றாளே. உனக்கு என்னடா அந்த ஐயா கண்ணு இதெல்லாம் கவனிக்க மாட்டான். அப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை வச்சு போடுவோம். உங்க பெரிய கங்காணி உனக்கெல்லாம் மானத்தோட பணம் தான் பெருசா போச்சு. ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? இப்படி நாள் பூரா பட்னி கிடந்தா எப்படி? சாப்பிடல பயிறு தான் நிறைஞ்சுகிட்டே வருது. ஒருத்தனுக்கு முந்தி விட்டு வேற யாரோ ஒரு அப்பாவிக்கு என் கழுத்தை நீட்டும்படி கட்டாயப்படுத்திட்டாங்க. அக்கா எத்தனை காலத்துக்கு நான் இப்படி நெட்ட வாழ்க்கை வாழ்றது? எதுக்கும் காலம் வரணும் மடதி. ஆமா, இங்க நேத்து பிறந்த குழந்தைக்கு கூட தெரிஞ்சு போன ஒரு விஷயத்த சுலபமா மறைக்க பாக்குறது நம்மள நாமே ஏமாத்திக்கிற மாதிரி தான். ஆமா, உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தை அது தன் குழந்தை இல்லைன்னு தெரியாம ஒருத்தவங்க கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறத எவ்வளவு கேவலம். என் மனசுல பட்டத இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ ஒரு சரியான வழி உனக்கு தெரியும்னு நினைக்கிற மாதிரி. துப்பாக்கி குண்டுக்கு பயந்தா காலம் பூரா கொத்தரிமையா தான் இருக்கணும். இந்த பொம்பளை பிள்ளை ருக்மணிக்கு இருக்கிற தைரியம் கூட நமக்கு இல்லாம போச்சு இல்லையா? மாடத்தை அவ ஆசைப்பட்டவங்க கூட அனுப்பிச்சு வச்சுட்டா. யாரும் ருக்மணியா? ஆமாங்கிற. பெரிய பெரிய பஞ்சாயத்தெல்லாம் செய்யறதா கேள்விப்பட்டேன். எந்த பொம்பளையா இருந்தாலும் இததான் செய்யணும். வர திரும்பவும் அப்பாவை கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணிருக்காரு. மிரட்டி கூட இருப்பானு அனந்தன் சொன்னான். ஏன் பயமா இருக்கா? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. ஆனா அப்பா அம்மா தான் தொடங்க ஊரை விட்டு விரட்டி விடுவாங்கன்னு ரொம்ப பயப்படுறாங்க. இந்த மூஞ்சிலையும் பயம் தெரியுது. உனக்கே வீண் சந்தேகம். நான் என்னைக்குமே முன் வச்ச கால பின் வைக்க போறதில்ல. அம்மா தூங்கிடாத. விரால் மீன் குழம்பு வச்சிருக்கேன்,
சாப்பிட்டுட்டு தூங்கு. ஏமா பேசாம இருக்க? ஃபேக்டரி வேலை கஷ்டமா இருக்கா? அபிசாரித்தனம் பண்ணி ஆடம்பரமா சாப்பிடறதை விட பாடுபட்டு வயிறு சாப்பிடுறது நல்லது. நான் அதுக்காக நொந்துக்கல. வேற எதுக்காக மூஞ்சி ரொம்ப வச்சுட்டு இருக்க? உன்னை யார் கையில ஒப்படைச்சிட்டு போறதுதான் கவலையா இருக்கு. அது பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம். கவலைப்படாம கொடியில போட்ட புடவைய கூட மறைச்சு பாக்குற ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல உன்னை தனியா விட்டுட்டு வேலைக்கு போக மனசு வர மாட்டேங்குது. போனாலும் வேலையில மனசு ஒட்ட மாட்டேங்குது. அம்மா அம்மா சொல்லுடி. செல்லையா இல்ல அவரு அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. செல்லையா அப்படியா சொல்ல? ஆனா ஆர்வம் கங்காணி இதுக்கு ஒத்துக்குவானா? யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை கட்டிக்குவேன். என் முடிவை யாராலும் மாத்த முடியாது அப்படின்னு சொன்னாருமா. செல்லையா என்ன மோசம் பண்ண மாட்டார். செல்லையா தங்கமான புள்ள. ருக்கு நான் தான் ஒரு கையாலாகாதவனுக்கு வாக்குப்பட்டு சீரழிஞ்சு போயிட்டேன். நீயாவது சந்தோஷமா மஞ்சத்தாளி தொங்க தொங்க மகராசியா இருமா. அப்படின்னா துரை லீவு தரமாட்டான் இல்லையா? என்னதான் நீங்க பேசுறது? அது வரைக்கும் இந்த போன் ஆடிட்டு இருக்கணுமா? 2 பேருக்காவது லீவு கேட்டு பாருங்க சார். கேட்டு பார்த்துட்டேன். ஒரேடியா முடியாம விட்டான் துரை. சாயங்காலம் மகிழ்ச்சிக்கு அப்புறம் தான் நீங்க செய்ய வேண்டியது செய்ய முடியும் போல இருக்கு. சார் ஒரு 2 மணி நேரமாவது லீவு கொடுங்க. நாங்க போய் அந்த பணத்தை பச்சுட்டு வந்துடுறோம். நாய் நெருங்க 2ஆம் இருக்கணும்னா புறத்துக்கு காவல் போடலாம்னு சொல்றோம் துரை. பாத்தியா ஒரு கூலிக்கார பொம்பளை எவ்வளவு கேவலமா மதிக்கிறாங்க. சார் தயவு செய்து இந்த கேட்டு பாருங்க சார். இனிமே நான் வாங்க தரப்பாதீங்க. பட்லரை விட கீழ்த்தரமா நடத்துறான். நாயை விட ரொம்ப கேவலமா நடத்துறான். அவங்க என்ன லீவு தர்றது? நாமே லீவு எடுத்துக்கோம். என்ன செய்வாங்க பாப்போம். தரங்க கண்ணன் வாங்கடா போலாம்.
ருக்மணி, என் அம்மா எனக்கு யாருமே இல்லை. நான் இருக்கேன். ஆறுமுகம் பாத்தியல்ல துரை உன் மேல ரொம்பவும் கோபமா இருக்காரு. நான் ஒண்ணும் குத்தம் செய்யலைங்களே, நீதான் செய்யணுமா? எல்லாத்துக்கும் முன்னால் வந்து நிக்கிறானே உன் பையன், அது ஒண்ணு பத்தாது? ஆறுமுகம், உன் பையனை உடனே கடிச்சு வை, இல்லைன்னா உன் உத்தியோகம் பறிபோயிடும். கருப்பசாமி, நீ சந்தோஷப்பட வேண்டாம். ஆறுமுகத்து மட்டுமல்ல, உனக்கும் தான் மனசுல வச்சுக்க. இந்த நிலைமைக்கு காரணமே உன் கணக்கில் இருந்து செத்து போனாலும் வேலம்மே அவதான். நாளைக்கு ஆட்கள் வேலைக்கு போகல, உனக்கு சேர்த்துதான் செட்டில்மெண்ட் நடக்கும். பரம்பரையா ஊத்திட்டு இருந்த புள்ள கஞ்சி திடீர்னு நிறுத்திட்டாங்களே. இனிமே ஞாயிற்றுக்கிழமை வேலை வாங்க கூடாதுன்னு சட்டம் வரப்போகிறான். அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட வேண்டாமா? அதுக்காக பச்சை குழந்தை வைத்திருக்கு சரியா? இன்னொரு விஷயம், பசுமலைங்கிற தோட்டத்துல தானாக்காரங்க சுட்டு 4 பேர் செத்து போயிட்டாங்களாம். ஏன்? அங்கேயே பிள்ளை கஞ்சி நிறுத்திட்டானா? ஏதோ தகராறு பண்ணிருக்காங்க. அதுக்காக சுத்துறதா? நான் வருஷம் பூரா நாயா உழைக்கிறோம், அதை வர காசை வச்சுக்கிட்டு அனுமாருக்கு புரிய தூராம நமக்கெல்லாம் புள்ள கஞ்சி ஊத்துறாங்க. அதையே இப்ப நிறுத்திட்டா என்ன அர்த்தம்? இது ரொம்ப நாள் நீடிக்காது கண்ணம். இந்த அக்கிரமத்தை யார் கேட்கறது? ஏன் நாம தான் கேட்கணும். இவன் என் வீட்டை வாசப்படி கூட மதிக்க கூடாது. உண்ட வெட்டுக்கு ரெண்டகம் பண்ற பையன். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருக்கு. ஏன் இப்படி கறிக்க பேசுற? குடியிருக்கிற வீட்டை புட்டிங்கி ஒடிக்கிற பையன். சும்மா இரு. என் புள்ள மனசு நோக்கும்படி பேசாத. இவனுக்கு எம்பொட்டு கொழுப்பு இருந்தா அந்த அருந்த பையனோட சேர்ந்துக்கிட்டு நம்ம துறையை எதிர்த்து பேசுவான். ஊர் ஜனங்களை எல்லாம் அவருக்கு எதிராக தூண்டி விட்டுருக்கானே. சும்மா இருப்பா, ஏதோ சாமி வந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிற. உனக்கு எதுக்கு அந்த வம்பல்லாம்? இப்பதான் என்ன ஆச்சுங்கிற? என்ன ஆயிருச்சா? நீதான் அம்புட்டுக்காரையும் செஞ்சேன்னு அந்த துறை சொல்ல போறான்டா. நாளைக்கு ஒண்ணு என்னையும் வேலைக்கு வரக்கூடாதுன்னு கணக்கு தீர்த்த போறான். அடியா அத்தே, அப்படியா சொல்லிவிடுவான் தர? இம்பிட்டு செலவு பண்ணி படிக்க வச்சதெல்லாம் புண்ணியம் இல்லாம போயிடுமே. நான் படிச்சது இருக்காகத்தான். இந்த பிரச்சனை மூடி வைக்கிற எந்த படிப்பும் படிப்பே இல்ல. ராத்திரியும் பகலுமா உங்க அப்பா வெள்ளக்கார துறைக்கு எதிரா தொழிலாளிகளை ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இருந்தா. நிர்வாகம் அவரோட தலைக்கு வெள்ள வச்சிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். வயிற்று புள்ளக்காரியா, எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா உங்க அப்பாவோ முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்.
வந்த? திக்கற்றவளுக்கு தெய்வம் தான் துணை. நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். சோத்துக்கு வழியில்லாதவளை சேர்த்து வச்சுக்கிறதுக்கு இது ஒண்ணும் அனாதாசிரமம் இல்ல. போட எங்க இருந்து? நான் எங்க போவேன்? அப்பாவும் தற்கொலை பண்ணிட்டார், அம்மாவும் செத்துட்டா. நான் நம்பிக்கிட்டு இருந்த உங்க மகனையும் கொண்டுட்டாங்க. என் வயிற்றுல வளர்ற குழந்தை காட்சி இறக்கம் காட்டி என்ன சேர்த்துக்கோங்க மாமா. என் மகனையே போயிட்டான். எனக்கு மருமக எதுக்கடி? என் மகனை மயக்க வாயில போட்டுக்கிட்டியே, அதுக்காக உன்னை உட்கார வச்சு சோறு பண்ணமா? போடி வழியே. என் வயிற்றுல வளர்ற குழந்தை காட்சி இறக்கம் காட்டுங்க மாமா. குழந்தைக்கு எவண்டி அப்பன்? அவங்ககிட்டயே போய் அழு. மாமா, முறையில்லாம பேசாதீங்க. நான் செல்லையோட பொண்டாட்டி. யாருகிட்ட முறைய பத்தி பேசுற? என் மகன் செத்ததுக்கு நீதாண்டி காரணம். உங்க ஆத்தா அந்த துறையை கெடுத்தா, நீ என் மகனை கெடுத்த. இப்போ ஆட்சியில பங்கு கேட்க வந்திருக்கியா? உங்க பணத்துல பங்கு கேட்க நான் இங்க வரல. அவரோட சேர்ந்து வாழ வேண்டிய வீடு இது. அந்த உரிமையில தான் இங்க வந்திருக்கேன். பொண்ணோட மனசு பொண்ணுக்குதான் தெரியும். நான் அத்தைக்கிட்டே நியாயம் கேட்கிறேன். அத்தையாவது ஆட்சி குட்டியாவது போறீங்க. எங்க போறது என்ன பண்றதுன்னு புரியாம கூட தெரியாத பறவை மாதிரி எஸ்டேட்டை விட்டு வெளியேறி பட்டணத்துக்கு வந்தேன். அப்போ நாடு பூரா சுதந்திரத்தி கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஜனங்கள் எல்லாம் வெள்ளைக்காரங்க கிட்ட இருந்து இந்த மண்ணை காப்பாத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஒதுங்க ஒரு கூரை கிடைக்குமான்னு அலைஞ்சு தெரிஞ்சேன். பட்டணத்துல எனக்கு தெரிஞ்ச மனுஷர் யாருமே இல்ல. கையில பணமும் இல்ல. உன்னை வயிற்றுல சுமந்துகிட்டு நடந்து நடந்து களைச்சு போய் ஒரு இடத்துல மயக்கமா விழுந்துட்டேன். எங்க இருக்கோம்? இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறியம்மா? இது அன்னை கஸ்தூரிபா ஆசிரமம். நீ பாதுகாப்பான இடத்துலதான் இருக்க. வேண்டாமா, சிரமப்படாத, அப்புறமா பேசிக்கலாம். ஆண்டவன் படைப்புல அனாதைன்னு யாருமே இல்லை. இவ்வளவு பெரிய உலகத்துல தன்னந்தனியா உயிர் வாழ்ற அந்த கடைசி மனுஷன்தான் அனாதை. உனக்கு நாங்க இருக்கிறோம், நம்ம சுத்தி மனுஷங்க இருக்காங்கம்மா. மனுஷங்கள இனிமேல் தான் பார்க்கணும். கவலைப்படாதீங்க சிஸ்டர், நானும் உங்க நிலையதான் இங்க வந்தேன். தியாகி சாந்தமூர்த்தி ஐயா தான் கடவுள் மாதிரி என்னை காப்பாத்தினாரு, உங்களையும் காப்பாத்துவாரு. என்ன சொன்ன? தியாகியா? நானா? ஒத்த காசு மாதிரி இந்த நாட்டுல பட்டங்களுக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு. தியாகியோட பேரன்னு சொல்லி பெருமைப்பட்டுப்பிய, இந்த பெரிய மனுஷனோட பேரன் இல்லடா நீ. பணத்துக்கு ஆசைப்பட்டு கட்டின பொண்டாட்டியே இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்தவர் உன் தாத்தா. ஆனா தொழிலாளிங்க முன்னேற்றத்துக்காக தன் உயிரையே கொடுத்தவர் உங்க அப்பா. நீ யாரோட வாரிசா இருக்க போற? அப்படின்னா நீ என்ன ஒரு தொழிலாளிக்கு முறை இல்லாம தாலி கட்டிக்காம திருட்டுத்தனமா பத்தியா? ஜிஎம் சார், இல்ல கோபிநாத், இருதயமே இல்லாத ஆளியானி. நாங்கெல்லாம் நல்லா வாழணுங்கிறதுக்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணிச்ச ஒரு தியாக தலைவரோட மகையானி. நீயா இப்படி பணத்தாசை காட்டி என் வறுமையை பயன்படுத்தி என்ன ஒரு கருங்காலி ஆக்கு. வருங்காலத்துல எனக்கு அப்புறம் தொழிற்சங்க தலைவரா வருவான் நம்பிட்டு வந்து என் தோழனை நானே என் கையால கொல்ல முடியா பண்ணிட்டேன். கோபிநாத், இந்த நிமிஷத்துல இந்த நிர்வாகத்துக்கு எனக்கு உள்ள உறவு முறிஞ்சிட்டது. ஒரு தொழிலாளியை கொன்னா அந்த இயக்கமே நின்றுடும் கனவு காணாத. ஒரு துளி ரத்தத்தில் அந்த 1000 தொழிலாளிங்க பிறப்பாங்க. நீ நிர்வாகத்திட்ட சொல்லலாம், இந்த ஸ்ட்ரைக் திட்டமிட்டபடி நடந்தே தீரும்.
இந்த ஸ்ட்ரைக்கை எப்படி சமாளிக்கிறது மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியும். சமாளிச்சு பாரியா. அம்மா, உங்க கணவர் ஏற்றி வச்ச தீபம் அணையாது, நின்னு நிலைச்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம நல்ல நேரம். இவர் சாகல சார். என்ன தலைமறைவா போக சொன்னீங்கல்ல, என் மனசு கேட்கல சார். அடிச்சடத்திலேயே திரும்பி போய் பார்த்தேன், சாகலேன்னு தெரிஞ்சிச்சு. உடனே எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் கட்டி போட்டு கொண்டு வந்தேன். தண்டபாணி, என்ன மன்னிச்சிருப்பா. என்ன மன்னிச்சிடு தண்டபாணி. என் பலவீனம் தான் இத்தனை தப்புக்கும் காரணம். நான் என் தப்பு உணர்ந்துட்டேன். நீ என்ன நடந்ததை மறந்துருங்க தோழரே. நான் உங்களை பார்த்து அரசியலுக்கு வந்தேன். நீங்க தான் எனக்கு அரசியல் குரு. இந்த ஸ்ட்ரைக்கை எப்படியாவது நடத்தி ஆகணும். என் உயிரை கொடுத்தாவது நான் அதை நடத்தி காட்டுறேன் தண்டபாணி. நடத்தி காட்டுவோம். What the hell is going on? நேற்று வரைக்கும் நமக்கு சாதகமா இருந்த அந்த பிரசிடென்ட் இன்னைக்கு அந்த செக்ரட்டரியோட சேர்ந்துகிட்டு நமக்கு எதிராக கலகம் பண்றான். நிலைமைகள் எதுவுமே நமக்கு சாதகமா அமையல. மிஸ்டர் கோபி, நீங்க எடுக்கிற நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்? லெட் மீ நோ மிஸ்டர் கோபி, லெட் மீ நோ. புதுசா 20 பேர் அப்பாயிண்ட் பண்ணி எஸ்டேட் அனுப்பியிருக்கேன் சார். அவங்க ஒர்க்கர்ஸ் கூடவே இருந்து யூனியன் உடைக்க முயற்சி பண்ணுவாங்க. தொழிலாளிங்க ஒண்ணு சேர்த்து தடுப்பாங்க. நமக்கு உளவாளியாவும் இருப்பாங்க. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஒர்க்கர்ஸ் பக்கத்துல இருந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த தொந்தரவும் வராம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. Yes sir, I won't let you down. I will do my best sir. கோவில்ல கூட வேண்டாம், வீட்டுலாச்சும் தாலி கட்டுங்கன்ட்டு உங்களை எத்தனை தடவை கேட்டிருக்கேன். அப்போ எல்லாம் கல்யாணம்ங்கிறது தாலி கழுத்துல இருக்கு. என்ன நீயும் உன்னை நானும் நம்புறப்போ இந்த சடங்குகள்லாம் அர்த்தம் இல்லைன்ட்டு என் வாயை அடைச்சிட்டீங்களே. இப்போ நம்ம மகனையே எனக்கு எவ்வளவுமா பேசுறதுக்கு ஆளாக்கிட்டீங்களே. அம்மா, அம்மா, உங்களை நான் புண்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. வாங்கம்மா. நீங்கெல்லாம் வீட்டுக்கு வெளியில இங்கிலீஷ்காரனா இருக்கீங்க. உள்ள வந்தா மட்டும்தான் பழைய பஞ்சாலம் ஆயிடுறீங்க. What do you mean? இங்கிலீஷ்கார மாதிரி பேண்ட் போடுவீங்க, பிரெட் ஆம்லெட் சாப்பிடுவீங்க. ஆனா அவங்க மாதிரி ஒரு ஆணு பெண்ணு மனப்பூர்வமா சேர்ந்து வாழ்ந்தா மட்டும் ஒத்துக்க மாட்டீங்கல்ல. கட்டில தாலி இருக்கான்னு தேடுவீங்க. தாலியா புருஷன்? எதுக்கு இந்த ரெட்ட வாழ்க்கை வாழ்றீங்க? You're all just hypocrites. ஐயோ அம்மா, சத்தியமா நான் உங்க நடத்தைய சந்தேகப்படலம்மா. சந்தேகப்படவும் மாட்டேன். ஆனா எனக்கு இனிஷியல் தான் முக்கியம். அதுவும் சட்டப்பூர்வமா இருக்கிறது அதை விட முக்கியம். என் ஸ்டேட்டஸ் உயர வரைக்கும் நான் அதை தான் கௌரவமா நினைப்பேன். கோபி ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணோட புள்ள 4 பேர் சொன்னா இட்ஸ் ஷேம் ஆன் மீ. நான் என் லட்சியத்தை அடைஞ்ச பின்னால கோபி ஒரு தேயிலை தோட்டத்து தொழிலாளியோட இல்லெஜிட்டிமேட் சைல்ட் அப்படின்னு நானே டிக்ளேர் பண்ணுவேன். அப்போ என்னை பத்தி பத்திரிக்கல
உழைப்பால உயர்ந்த உத்தமர்னு 8 காலம் நியூஸ் போடுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ராதா, மலை உச்சிக்கு போக போக பெரிய பெரிய கட்டடம் எல்லாம் சின்ன சின்ன பொம்மை வீடு மாதிரி தெரியும். நான் என் லட்சியத்தை அடைஞ்ச பின்னால என் பிறப்பு பத்தின ரகசியமும் ரொம்ப சின்ன விஷயமா போயிடும். யூ நோ ஒன் திங், நம்ம ஜனங்களுக்கு ஞாபகம் வருது ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் தேவையான விஷயங்களை ரொம்ப சீக்கிரம் மறந்துடுவாங்க. ரைட். கடைசியா நிர்வாகம் ரவுடித்தனத்துல இறங்கிருக்கு தோழரே. காலித்தனம் பண்ணியாவது இந்த வேலை நிறுத்தத்தை உடைச்சிடலாம் நினைக்கிறாங்க. முதலாளி பாம்பா மாறினா நாம பருந்தா மாறுவோம். முதலாளித்துவமே ஒரு வகையான காலித்தனம் தானே தோழர். அது அப்படித்தான் இருக்கும். ஸ்ட்ரைக்குக்காக தீவிரமா வேலை செஞ்சிட்டு இருந்த நம்ம ஆட்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. வீட்டுல ஆம்பளைங்களா நேரத்துல ரவுடிங்களை அனுப்பி பொம்பளைங்களா மிரட்டுறாங்க. பெண்கள் பெண்களா இருக்கிற வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்கும். அவங்க வெளியே வரணும். நம்ம பெண்கள் போராட்டம்னாலே பயந்து நடுங்குதுங்க. சார், பொம்பளைங்களை நாம எப்படி நடத்துறோம்? சம்பளம் வாங்காத சமையல்காரையா நடத்துறோம். பிள்ளை பத்து கொடுக்குற மிஷினா வச்சிருக்கோம். பொம்பளைங்களுக்கு சமூக பொறுப்பை இல்லைன்னு பிற்போக்கத்தனமா நினைச்சிருக்கோம். அதனாலதான் இந்த நிலைமை. வர வர டீ கூட உங்க நிர்வாகம் மாதிரி மோசமா போச்சு. ஒரு நாள் பூரா வேலை செய்யற தொழிலாளிக்கு 6 ரூபாய் கூலி. முதலாளி வீட்டு அல்சேஷன் நாய்க்கு ஒரு நாள் சாப்பாட்டு செலவு 20 ரூபாய். அந்த நாயை மேய்க்கிற ஆளுக்கு மாசம் 300 ரூபாய் சம்பளம். வயித்த எரியுது. நாம கேட்கறதெல்லாம் உழைக்கிறவங்க 2வது வேலை சோத்துக்கு உத்தரவாதம். பன்னி குடிசைகளை விட தொழிலாளிகள் வீடு மோசமா இருக்கு. சுத்தமான குடிதண்ணீர் கூட இல்ல, மறைவான கக்கூஸ் கூட இல்ல. எப்ப கேட்டாலும் பேச்சுவார்த்தைக்கு வாழ்றான். போனா டீயை கொடுக்குறான், பிஸ்கட்டை கொடுக்குறான், சம்பளத்தை கூட்டி கொடுக்க மாட்டேன்றான். இனிமே பொறுக்க முடியாது தோழரே. அடிபட்டவனும் மிதிப்பட்டவனும் பொங்கி எழுந்து கலகம் பண்ற காலம் வந்தாச்சு. நானும் அதைத்தான் சொல்றேன். சும்மா தட்டிக்கிட்டு இருந்தா திறக்க மாட்டாங்க. கதவை உடைச்சு உள்ள நுழைஞ்சிட வேண்டியதுதான். நம்ம கூட்டு கவுன்சிலோட பேரணி தமிழ்நாட்டு தலைநகரத்தில் நடக்கணும். தோழர்களே, சகோதர கட்சிகள், பெண்கள், மாணவர்கள், பொதுமக்கள் கலந்து கொள்ள பிறந்த ஊர்வலத்தை பார்த்து முதலாளிங்க நடுங்கணும். இதுதான் நம்மோட முதல் எச்சரிக்கை மணி. அந்த மணி ஓசையை கேட்டு முதலாளித்துவமே சுக்கல் சுக்கலா உடையணும். முதலாளித்துவத்தோட கடைசி மணி சாவு மணியாகத்தான் இருக்கும். இனி நாம் காரியத்தில் இறங்குவோம். தோழர்களே, வேலை நிறுத்தம் நடக்கும். என்னையா விளையாடுறியா? 6 ரூபாய் கூலி வாங்கிட்டு இருக்கு. நீங்க திடீர்னு 20 ரூபாய் கேட்டதுக்கு என்ன அர்த்தம்? நாளைக்கு 50 ரூபாய் கேட்க மாட்டேங்கிறது என்ன உத்தரவாதம்? என்னது? உங்களை யாரையா சாப்பிட வேணும்னு சொல்லுது? வருமானத்துக்கு செலவு பண்ணுங்க, கூலி பிடிங்க, இல்ல கூலி தின்னுங்க. எனக்கு என்ன கரை? ஆஹா, வீட்டு வசதியா? ஃபேக்டரியிலயும் தோட்டத்திலயும் வேலை செய்யறவங்களுக்கு நிர்வாகம் பங்களா கட்டி தர முடியாதுப்பா. ஆமா, உங்க குழந்தைங்க எல்லாம் தான் படிச்சு IAS உத்தியோகம் பண்ண போறாங்க. என்னது? பெண்களை கௌரவமா நடத்தணுமா? உங்க வீட்டு பொம்பளைங்களை யாரைய வேலை குறைச்சுறது? இவ்வளவு மான ரோஷம் உள்ள நீங்க உங்க பொம்பளைங்களை எதுக்காக வேலைக்கு அனுப்பணும்? நோ மிஸ்டர் போஜன், லிசன், கடைசியா சொல்றேன். நீங்க உடனடியே ஸ்ட்ரைக் வாபஸ் பண்ணணும். இல்ல அதுக்கான விளைவுகளை சந்திக்க தயாரா இருக்கணும். கோபி, நீங்க தொழிலாளிக்கு முழு விரோதி ஆயிட்டு இருக்கீங்க. மேனேஜ்மெண்ட் விஷயத்துல தலையிடக்கூடாது. என்னால அப்படி இருக்க முடியாது. நானும் ஒரு தொழிலாளி தான். எங்க அப்பா ஒரு தொழிலாளி தான். நீங்க எடுத்துக்கிற முடிவு என்னையும் பாதிக்கும். எங்கேயோ இருக்கிற தேரத்தோட தொழிலாளி பாதிக்கப்பட்ட உனக்கு என்ன? நமக்கு என்ன ஒவ்வொருத்தரும் ஒதுங்கி போறதால தான் இந்த நாடே குட்டி தவறா போச்சு. என் பக்கத்து வீடு பத்தி எரியும் போது நான் மட்டும் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறது அயோக்கியத்தனம். கொஞ்சம் நிதானமா பேசு. உனக்கு தாலி கட்ட போறவனோட நீ பேசுறது மறந்துடாத. பொம்பளையா இருக்கணும். You are a male chauvinist. நெருப்ப பொட்டலம் கட்ட நினைக்காதீங்க. தொழிலாளர்களை மிரட்டி பணிய வைக்க முடியாது. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், நீங்க என்ன பொண்டாட்டியா ஏத்துக்காதும் வேற விஷயம். ஆனா நான் நியாயத்துக்காக போராடுற தொழிலாளி பக்கம் நிப்பேனே தவிர உங்க பக்கம் நிக்க மாட்டேன். I don't care. என் முடிவை யாராலையும் மாத்த முடியாது. உனக்கு என்னோட வாழணும் ஆசை இருந்தா உன் முடிவை நீ மாத்துக்கணும். இல்ல உன் பாதையை நீயே தேர்ந்தெடுத்துக்க. குட் நைட். வருத்தப்படாதம்மா. நீ எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு. பாதையில நடக்கிறப்போ ஒண்ணு வலது பக்கமா நடக்கணும், இல்ல இடது பக்கமா நடக்கணும். நடுவுல நடக்கிறதுதான் ஆபத்து.
இதே மாதிரியான அனுபவம் எனக்கும் ஏற்பட்டது. இந்த கோபியோட அப்பாவுக்கும் எனக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டது. இளம் மாலை பொழுது உனதே இளம் மாலை பொழுது உன் அழகிலே உன் அழகிலே புதுமோகம் தாபம் நீரும் நேரம் உனதே இளம் மாலை பொழுது. வெண்மேகம் மலையை மூடி அணைத்தே முத்தாடும் பொழுதாச்சே உன்னாசை கரங்கள் வாரி அணைத்தே பித்தாகும் நிலையாச்சே இம்மலையிலே நம் அருகிலே இம்மலையிலே நம் அருகிலே வெள்ளருவியும் தாளம் போடுதே பண்பாடுதே காதல் உனதே இளம் மாலை பொழுது உனதே இளம் மாலை பொழுது. உன் பாதை எதுவோ வேறு வழியோ நெஞ்சோடு நிறைந்தாயே முன்னாளின் நினைவே மீண்டும் வரவே தள்ளாடி விழுந்தாயே நம் நினைவுகள் நம் உறவுகள் நம் நினைவுகள் நம் உறவுகள் பொய் கனவென மாறி போகுமோ கை கூடுமோ காணே உனதே இளம் மாலை பொழுது உன் அழகிலே உன் அழகிலே புதுமோகம் தாபம் நீரும் நேரம் உனதே இளம் மாலை பொழுது. ஜஸ்ட் மினிட் சார், சேர்மன் பிஸியா இருக்காரு. நீங்க அப்புறமா வந்து பாருங்களேன் ப்ளீஸ். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பாருங்க. ஐ எம் சோ சாரி சார்.
காஃபி சார். காஃபி வேண்டாம், டீ கொண்டு வா. சார், உங்களுக்கு நம்ம கம்பெனி டீ பிடிக்காதுங்களே? இல்ல, பிடிக்கும். டீயை கொண்டு வா. சரி சார். உலகத்தில் நான் வாழ்வது உல்லாசம் கொண்டாடவே. உலகத்தில் நான் வாழ்வது உல்லாசம் கொண்டாடவே. ஓராயிரம் பேராசைகள் உள்ளத்தில் நீராடுதே. ஓராயிரம் பேராசைகள் உள்ளத்தில் நீராடுதே. உலகத்தில் நான் வாழ்வது உல்லாசம் கொண்டாடவே. எங்கே சொர்க்கம் உண்டோ என் கால்கள் செல்கின்றன. எங்கே சொர்க்கம் உண்டோ என் கால்கள் செல்கின்றன. என்னை பொங்கோபுரம் எங்கேயும் என் நாடகம். என் வீணையில் போராகமே என்னாலும் கல்யாணமே. என் வீணையில் போராகமே என்னாலும் கல்யாணமே. உலகத்தில் நான் வாழ்வது உல்லாசம் கொண்டாடவே. நாளை என்றால் என்ன? யார் சொல்லி நான் கேட்பது? நாளை என்றால் என்ன? யார் சொல்லி நான் கேட்பது? ஆனந்தம் என் வாசல் ஆடுங்கள் பொன்னூஞ்சலில். செவ்வாயுது தேனூறுது தேரோட நாள் தேடுதே. செவ்வாயுது தேனூறுது தேரோட நாள் தேடுதே. உலகத்தில் நான் வாழ்வது உல்லாசம் கொண்டாடுவே. ஓராயிரம் பேராசைகள் உள்ளத்தில் நீராடுதே. சார், தேங்க்ஸ். ஒர்க்கேஷோட பிரதிநிதி பேச்சுவார்த்தை கூப்பிட்டா சத்தம் போட்டா கோபத்தை ஜாஸ்தி ஆக்குறதா? வாட் இஸ் திஸ்? மிஸ்டர் கோபி, உங்களால கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா? நாளைக்கு ஊர்வலம் சிஎம் சந்திக்க போகுது. சிஎம் உடனடியாக ஒரு விசாரணை கமிஷன் நியமிப்பாரு. நம்முடைய தப்புகள்லாம் பேப்பர்ல தலைப்பு செய்தியா வரப்போகுது. கம்பெனியோட எல்லா ரகசியம் தெரிஞ்ச ஆளு நீங்க ஒருத்தர் தானே. ஊர்வலம் நடக்காம பண்ணிடலாம் சார். எப்படி? ஊர்வலத்துக்கு போற ஒவ்வொருத்தர் கையையும் பிடிச்சு இழுத்து தடுத்து நிறுத்த போறீங்களா? என்ன சார் இது? மொத்த ஊர்வலத்தையும் என்னால கலைக்க முடியும்? எனக்கு நம்பிக்கை இல்ல. சொல்றது நடத்தி காட்டுறேன் சார். லெட் மீ see. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. இதுதான் தண்டபாணி, எங்க யூனியன் செக்ரட்டரி.
ஓ, செத்து போயிடுச்சவர் நீங்க தானா? நாளைக்கு தேயிலை தோட்டத்து தொழிலாளிங்க ஊர்வலம் நடக்க போகுதுமா. ஊர்வலம் நல்லா நடக்கணும்னு நீங்க வாழ்த்தணும். உங்க ஊர்வலத்தை வாழ்த்துற அளவுக்கு நான் தகுதி உள்ளவா இல்ல. ஆனா உங்க ஊர்வலம் நல்லா அமையணுங்கிறது தான் என் ஆசை. ரொம்ப நன்றிமா. உள்ள வாங்க. உட்காருப்பா. இந்த தேயிலை தோட்ட தொழிலாளிங்க முன்னேற்றத்துக்காகவே வாழ்ந்து உயிர் கொடுத்த தியாகி உங்க கணவர். அவரை போல முன்னோடி தோழர்கள் தான் புரட்சிக்கு அஸ்திவாரம்மா. மனுஷ கடமையை தான் அவர் செஞ்சாரு. அந்த காலத்து ஜனங்க கொடுமைக்கு எதிரா தாய் பேச முடியாத உண்மைகளா இருந்தாங்க. இப்போ காலம் மாறிக்கிட்டு வருது. சுமைகளோட கணம் இப்பதான் உங்களுக்கு குறைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஊர்வலத்தை கலைக்க நிர்வாகம் முயற்சி பண்ணுமோன்னு சந்தேகமா இருக்குமா? உங்க மகன் கூட நியாயத்துக்கு முன்னால பாசத்துக்கு இடமே இல்லையப்பா. நாளைக்கு நடக்க போற இந்த ஊர்வலம் தேயிலை தொழிலாளிங்க வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு முனையா இருக்குமா. இத்தனை காலம் உயிர் வாழ்ந்ததுக்கு நீ என்னத்தரா பண்ண என் மகன் என்ன பார்த்து கேட்டா, டேய் இந்த மாபெரும் வேலை நிறுத்தத்துக்கு காரணமா இருந்தது நான் தாண்டான்னு என்னால பெருமையா சொல்லிக்க முடியும். தேயிலை குழந்தைகளை கிள்ளிக்கிட்டு இருந்த கைகள்லாம் நாளைக்கு கொடியை ஏந்தி கோஷம் போட்டு நியாயம் கேட்க போறாங்கம்மா. நம்மால் ஆனது நம்ம செய்யலனா அடுத்த தலைமுறை நம்மள மன்னிக்காது. உங்க ஊர்வலமும் போராட்டமும் வெற்றி அடையும். கஷ்டப்பட்டவங்களோட வேதனை தீர்ற காலம் வெகு தூரத்துல இல்ல. என்னுடைய வாழ்த்துக்கள். வர்றாங்கம்மா, வர்றாம்மா. நல்ல கவனிங்க. ஊர்வலம் நேதாஜி கிரவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கமா நகரம். ரங்கூன் மார்க்கெட்டை தாண்டி தெப்ப குளத்தை கடந்ததும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் மாடியில 3வது ஜன்னலோரம் நான் நிக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்போ ஊர்வலம் காந்தி சிலைய நெருங்கி இருக்கும். இந்த கர்ச்சிஃபை நான் இப்படி அசைச்சு சிக்னல் பண்ணதும் நீங்க ஊர்வலத்தை கலைக்க கலாட்டா பண்ணும். சார், காந்தி சிலை கிட்ட கலாட்டா பண்ணணும். அங்கதான் பண்ணணும். காந்திய சாட்சிய வச்சுதான் இந்த நாட்டுல பல காரியங்கள் நடக்குது. அப்ப சரிங்க சார். ஊர்வலம் காந்தி சிலை கிட்ட வந்ததும் நீங்களே கல்லெடுத்து வீசணும். அப்போ ஊர்வலம் அராஜகம் பண்ணுதுன்னு போலீஸ் தடியடி கண்ணீர் புகை நடத்தும். ஆனா ஊர்வலம் மட்டும் நடக்காது. புரிஞ்சதா? புரிஞ்சா. குட். கோபி சார் பணம் கொடுத்துட்டாருங்க. அது ஊர்வலத்தை கலைக்க. அந்த பணத்தை அந்த காரியத்துக்காக வச்சுக்கோங்க. இந்த பணத்தை இனி நான் சொல்ல போறதுக்காக என்ன செய்யணும்னு சொல்லுங்க. முதல்ல ஊர்வலத்தை கலைச்சிருங்க. அப்புறமா அந்த கோபிய தம்பி, நீ கோபியை பாத்திருக்கியா? இல்ல சார். பின்ன கோபி ஒழிகன்னு சொல்ற? உங்க அப்பா சொன்னாரு, நானும் சொல்றேன். ஆஹா. உங்க அப்பா என்ன சொன்னாரு? நம்ம பட்னி போற கோபி தானே சொன்னாரு. தொழிலாளி துரோகம் பண்ணும் கோபி, தொழிலாளி துரோகம் பண்ணும் கோபி, தொழிலாளி பட்னி போடும் 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 கோபி.
தொழிலாளர் சங்கங்களின் கூட்டு கவுன்சிலின் பேரணி இது. இந்த பேரணி இதோ தனது வரலாற்று கடமையை தொடங்கப் போகிறது. நண்பர்களே, ஆண்டாண்டு காலமாக பறிக்கப்பட்ட நமது உரிமைக்கு கணக்கு கேட்கும் ஊர்வலம் இது. தரப்படாத சுதந்திரத்தை தட்டி கேட்கும் பேரணி இது. இந்த பேரணி நியாயம் கேட்கும் பேரணி. மதிப்பிற்குரிய நமது தமிழக முதல்வரிடம் சென்று நாம் அடித்த கண்ணீர் கதையை சொல்வோம். மனித நாகரிகத்திற்கு ஏற்பட்ட வடுவை சொல்வோம். இந்த பேரணியை மாநில பொதுச் செயலாளர் தோழர் அருந்தை அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். தேயிலை தோட்ட தொழிலாளர்களே, தோழர்களே, சகோதர கட்சிகளின் தலைவர்களே, நண்பர்களே, தொழிலாளிகளை மனிதர்களாக நடத்துங்கள் என்று உணர்த்த புறப்படுகிற இந்த பேரணி தோட்டத்து பெண்களின் கற்புக்கு பங்கம் வருமனில் தாய்க்குளம் கரும்பாக இருக்காது, கட்டி நெருப்பாக மாறும் என்பதை காமுகர்களுக்கு கடைசியாக அறிவுறுத்த புறப்படுகிற இந்த பேரணி இதுவரை எளியன நினைத்து நம்மை இழந்தவர்களை எல்லாம் புலிதான் நாம் என புரிய வைக்க புறப்படு தோழா, புறப்படு. உழைக்கும் கரங்கள் உயர்ந்தால் பூமியின் மேடு பள்ளங்கள் இடிந்து சமமாகும் என்பதை மீண்டும் நிரூபிப்போம். தொழிலாளி வர்க்கத்தின் கோபம் சூரியனையும் சுட்டரிக்கும் என்பதை சரித்திரத்திற்கு நாம் மீண்டும் சொல்லிக் கொடுப்போம். எங்கள் நீதி, மக்கள் சக்தி, எங்கள் நீதி, மக்கள் சக்தி. தொழிலாளி பெண்களை, தொழிலாளி பெண்களை, தொழிலாளி பெண்களை, தொழிலாளி பெண்களை, தற்காலிக தொழிலாளர்களை, தற்காலிக தொழிலாளர்களை, தற்காலிக தொழிலாளர்களை, தற்காலிக தொழிலாளர்களை, தொழிலாளி பெண்களை கொள்ளாதே, தொழிலாளி பெண்களை, தொழிலாளி பெண்களை. அடிபடவும் இடிபடவும் வதைபடவும் கொடுமை தரும் ஆதிக்கம் பொடிபடாதா? அலைகடலும் மலைமுகடும் நிலமுழுதும் எங்களது ஆளுகையின் கீழ் வராதா? நிலையாது கண்ட போதிலும் தொழிலாளர் கூட்டம் போரிடும் எங்கள் நீதி, மக்கள் சக்தி. கீழ்வானில் செம்பருதின் கோலம், இது கிழக்கெல்லாம் விழிப்பாகும் காலம். கீழ்வானில் செம்பருதின் கோலம், இது கிழக்கெல்லாம் விழிப்பாகும் காலம். தாழ்வான மனித குலம் வெல்லும், மக்கள் தருமத்தின் கொடி ஓங்கிச் செல்லும். மக்கள் தருமத்தின் கொடி ஓங்கி செல்லும். அடிபடவும் இடிபடவும் வதைபடவும் கொடுமை தரும் ஆதிக்கம் பொடிபடாதா? அலைகடலும் மலைமுகடும் நிலமுழுதும் எங்களது ஆளுகையின் கீழ் வராதா? மூலதனம் ஒரு பக்கம் சேரும், எங்கள் கூலி ஜனம் மறுபக்கம் கூடும். கால் தலைகள் அருகின்ற
அடிபடவும் வதைபடவும் கொடுமை தரும் ஆதிக்கம் பொடிபடாதா நீங்க எல்லாம் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போய் நான் சொன்ன வேலையை செய்யுங்க. உங்களுக்கு சிக்னல் கொடுக்க நான் போயிட்டு இருக்கேன். அத அப்புறமா செய்வோம். அதுக்கு முன்னாடி சேர்மன் ஐயா சொன்னதை செய்ய வந்திருக்கோம். சேர்மன் என்ன சொன்னாரு? செய்ய சொன்னாரு. கோபி சார், ஒரு முதலாளிக்கு ஆதரவா ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளை பயிற்சிக்கிட்டு வேலை செஞ்சீங்க. இப்ப அந்த முதலாளி உங்களையே கொல்ல வந்துட்டான் பாத்தீங்களா? முதலாளி நாய்க்கு பிஸ்கட் போடுறான்னா அது அன்பு காரணமா இல்ல, அது வாலாட்டன்றதுக்காக தான். நீங்க இருக்க வேண்டிய இடம் அது இல்ல சார், எங்களோட. பசி உள்ளவன் தான் பாசம் உள்ளவனாவும் இருப்பான் கோபி சார். உங்க காரு பங்களா நீங்க அனுபவிக்கிற வசதி எதுவுமே நிரந்தரம் இல்ல சார். நிரந்தரமானது அன்பு ஒண்ணுதான் சார். வாங்க சார் போலாம். வாங்க சார் வாங்க.
தூங்குறீங்க